பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நெட்டப்பாக்கம் அருகே லாரி டிரைவரை கொலை செய்து குளத்தில் வீசிய வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஊனத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம், லாரி டிரைவர். இவரது மனைவி மாரியம்மாள். இவர்களுக்கு வைஷ்ணவி, ரோஹித் என ஒரு மகன் உள்ளனர். செல்வம் கடந்த 28ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு லாரியில் மூலப்பொருட்களை ஏற்றி வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை கம்பெனி எதிரில் உள்ள குளத்தில் செல்வம் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதனை அடுத்து போலீசார் கம்பெனியில் இருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் அதில் டிரைவர் செல்வத்தை 3 வாலிபர்கள் தாக்கியது பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து அந்த வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த வாலிபர்கள் பண்டசோழநல்லூர் சூரியன்பேட்டை தெருவை சேர்ந்த ஆதித்யன், பண்டசோழநல்லூர் சப்தகிரி நகரை சேர்ந்த ஹரிஷ், கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த சூர்யா ஆகியோர் என்பது தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற டிரைவர் செல்வத்திடம் தகராறில் ஈடுபட்டனர். ஆத்திரமடைந்த மூவரும் செல்வத்தை தாக்கியுள்ளனர். இதில் செல்வம் இறந்ததால் அவரை மூவரும் சேர்ந்து குளத்தில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்தனர். புதுச்சேரியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படும் முதல்வர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக சீர்திருத்த பிரிவு சார்பு செயலர் அழகேசன் செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கு முதல்வர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகள், நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட புதுமையான பணிகளை அங்கீகரித்து பாராட்டி வெகுமதி அளிக்கப்பட உள்ளது. துறை தலைவர்கள், பொதுத்துறை நிறுவன தலைவர்கள், தன்னாட்சி அமைப்பு தலைவர்கள் இந்த விருதுக்கான பரிந்துரை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நிர்வாக செயலர் மூலம் வரும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரசாயனம் மூலம் செயற்கையாக பழுக்க வைத்த மாம்பழம் மற்றும் சுகாதாரமின்றி விற்கும் குளிர்பானங்களை வாங்க வேண்டாம் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் சௌத்ரி முகமது விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வியாபாரிகள் மாம்பழங்கள் விரைவாக பழுக்க செய்ய கால்சியம் கார்பைடு அல்லது எத்திலின் போன்ற ரசாயனங்களை பயன்படுத்துகின்றனர். செயற்கை முறையில் பழுக்க வைத்த பழங்களை சாப்பிடுவதால் வயிற்று எரிச்சல், வயிற்றுப்போக்கு, மயக்கம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். செயற்கை முறையில் பழுக்க வைத்த மாம்பழங்கள் இயற்கைக்கு மாறான பிரகாசமான மஞ்சள் நிறம் அல்லது ஆரஞ்சு நிறமாக இருக்கும். சுவை இருக்காது. பழம் பழுத்தது போல இருந்தாலும் தோல் கடினமாக இருக்கும். இதனை மக்கள் பார்த்து வாங்க வேண்டும். மேலும் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கும் பழச்சாறு, பழைய ஐஸ் மற்றும் சுத்தமில்லாத குடிநீரில் தயாரித்த குளிர்பானங்கள், பழங்களை வெட்டி பாதுகாப்பின்றி திறந்த வெளியில் விற்கப்படுகின்றன. கோடை காலங்களில் அதிகமாக பயன்படுத்தும் ஐஸ்கிரீம்கள் சில இடங்களில் சுகாதாரமற்ற முறையிலும் தரம் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. ஐஸ்கிரீம் வாங்குவோர் அது தயாரித்த தேதி, காலாவதி தேதியை பார்த்து வாங்கி சாப்பிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
காரைக்காலில் மே தினத்தை ஒட்டி பாஜக வேட்பாளர் சார்பில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பில் விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பட்டினம் தொகுதி வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ கை கால் கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ ரூபாய் 5 லட்சம் காப்பீடாக வழங்கப்படும். 2வது ஆண்டாக துப்புரவு தொழிலாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த காப்பீடு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மேனாள் கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் மோதிலால் தொழிற்சங்கத்தின் கொடியினை ஏற்றினார். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், LNT ஜனநாயக தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், AITUC பத்மநாபன், பாஸ்கர் அனைவரும் பங்கேற்று தொழிலாளர்களின் உரிமைகள் காக்க ரத்தம் சிந்தி தன்னுயிர் ஈத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி முழக்கமிட்டனர். ஈட்டன் தொழிற்சாலையில் பணிக்கு புதிதாக ஆட்கள் தேர்வு நடைபெற்று வரும் சூழலில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் சேதராப்பட்டு உள்ளூர் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் ஈட்டன் நிர்வாகம் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து முழக்கமிட்டனர். மேனாள் கொடியேற்று நிகழ்வினை ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். செயலாளர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார் மற்றும் பல நிர்வாகிகள் பங்கேற்று மேனாள் நிகழ்விற்கு வலிமை சேர்த்தனர். புதுச்சேரியில் பரிசு பார்சல் வந்துள்ளதாக கூறி புதுச்சேரி நபரிடம் மோசடி கும்பல் ரூபாய் 25,000 ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் பேஸ்புக் மூலம் அடையாளம் தெரியாத நபருடன் நட்பாக பழகி வந்தார். இதனை அடுத்து அந்த மர்ம நபர் அவருக்கு பரிசு பொருட்கள் அடங்கிய பார்சல் அனுப்புவதாக தெரிவித்தார். அதன்பின் அவரை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் தங்களுடைய பெயரில் பரிசு பார்சல் ஒன்று வந்துள்ளது, அந்த பார்சலை பெறுவதற்கு டெலிவரி கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய மர்ம நபருக்கு ரூபாய் 25,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் தனியார் வங்கியில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வந்தார். இந்நிலையில் அவரது கார் கணக்கில் இருந்து மர்ம நபர்கள் ரூபாய் 13,900 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழா. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா சாய் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவினை 2017, 2021 மற்றும் 2018, 2022 கல்வியாண்டு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், முதன்மை இயக்க அதிகாரி வித்யா, கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து முன்னிலை வகித்தனர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி, துணை இயக்குநர், மேலாண்மை அமைப்பு பிரிவு திட்ட இயக்குநர் சதீஷ் தவான், விண்வெளி மையம் இஸ்ரோ, ஸ்ரீஹரிகோட்டா விஞ்ஞானி கும்பகர்ணன், புதுச்சேரி அரசு உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி, கலை மற்றும் கலாச்சாரம், தகவல் மற்றும் விளம்பரத்துறை செயலாளர் முகமது அக்சன் அபித், IAS ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் வரவேற்புரை வழங்கினார். துணை முதல்வர் டாக்டர் ஜெயராமன் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு உறுதிமொழியினை வாசித்தார். கல்லூரியின் டீன் டாக்டர் பாலாஜி, டீன் டாக்டர் நாகராஜ் மற்றும் அனைத்து துறை தலைவர்களும் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழாவில் 300க்கும் மேற்பட்ட பல்வேறு தொழில்நுட்ப துறையை சார்ந்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், நிர்வாக அதிகாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
நடிகர் அஜித் குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் சார்பில் பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மோர் வழங்கப்பட்டது. பத்மபூஷன் விருதாளர் நடிகர் அஜித் குமாரின் பிறந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகர் அப்பு என்கிற மார்டின் சார்லஸ் ஏற்பாட்டில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கோடை காலத்தை முன்னிட்டு இலவசமாக மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு தொகுதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன், உருளையன்பேட்டை பாஜக தொகுதி தலைவர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி ஏவல் வெர்ஜீனியா, பாலா, அசோக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அர்ப்பசம்பாளையம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தேரோட்ட விழா மற்றும் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள தமிழக பகுதியான அர்ப்பசம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நவநீத கண்ணன் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் தேரோட்டம் மற்றும் தீமிதி விழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்வும் நடைபெற்றது. பின்னர் பக்காசுரனுக்கு சோறு போடுதல் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம், பூரணி பொற்கலை ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. இரவு சிறப்பு அலங்காரத்தில் கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதியம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 10 மணி அளவில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரானது முக்கிய மாடவீதி வழியாக சென்று திருத்தலத்தை அடைந்து மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை கண்டித்து கல்வித்துறை எதிரே வருகின்ற 6ஆம் தேதி விசிக கட்சி சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக முடிவு செய்துள்ளனர். மேலும் இந்த போராட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனை அழைக்க உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. அதன்படி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 2026-27 கல்வியாண்டு முதல் 3 மொழி முறை அமல்படுத்தப்பட திட்டமிட்டுள்ளது. இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது. புதிய விதிப்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகள் படிக்க வேண்டும். இதில் குறைந்தது 2 இந்திய மொழிகள் கட்டாயம். ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழியாக கருதப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சி அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி இந்தி திணிப்பை கண்டித்து வருகின்ற 6ஆம் தேதி கல்வித்துறை எதிரே போராட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்திற்கு கட்சியின் தலைவர் திருமாவளவனை அழைக்க உள்ளதாக அரிமா தமிழன் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்குத்தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து கொடியுடன் கிறிஸ்தவர்கள் பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்று பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் வருகின்ற நவ நாட்களில்
தினம்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் கார் டயர் பஞ்சராகி சாலையில் நின்று கொண்டிருந்த குடும்பத்தினரை போக்குவரத்து தலைமை காவலர் ஒருவர் தானே காரின் டயரை கழற்றி மாற்றி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி விவிபி நகரை சேர்ந்த ஒரு ஆண் 2 பெண்கள் என ஒரு குடும்பத்தினர் திருக்கனூருக்கு சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்றுள்ளனர். அப்போது வழுதாவூர் சாலை ஊசுடு ஏரி அருகே கார் சென்றபோது பின்பக்க டயர் பஞ்சராகி உள்ளது. இதனால் காரில் வந்தவர்கள் காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு வெளியே நின்றிருந்தனர். இதில் காரில் வந்தவரின் காரின் டயரை கழற்ற முயன்றபோது அவரால் கழற்ற முடியாமல் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக தவித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 10 கண்ணு சந்திப்பில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் இருந்த மேற்கு போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலர் தினேஷ்குமார் பஞ்சரான கார் அருகே சென்று டயரை தானே கழற்றி மாற்றி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். இதனை அவ்வழியே சென்ற ஊசுடு பகுதியை சேர்ந்த சிலர் வீடியோ எடுத்து தங்களின் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர். போக்குவரத்து காவலரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். எதிர்வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் ஓட்டு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவகர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்கிறது. அதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஓட்டு எண்ணிக்கை புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்கிறது. காரைக்கால் பிராந்தியத்தில் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுநிலை மையம், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலை பள்ளி, ஏனாம் பிராந்தியத்தில் SRK அரசு கலை கல்லூரியிலும் ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. இதற்கிடையில் ஓட்டு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், சீனியர் SP கலைவாணன், சப் கலெக்டர் சுதாகர், துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல், கந்தசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது ஓட்டு எண்ணிக்கை அரங்குகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஊடக வசதிகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் பிற அடிப்படை ஏற்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டன. பெண்களுக்கு 50% பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை புதுச்சேரியில் நடத்த வேண்டும் என அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்ட பெண்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் அனைத்து மகளிர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் முனியம்மாள், இளவரசி, சத்யா உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில், மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இன்னும் மறுக்கப்பட்டு வருகிறது என்பதே உண்மை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறையுடன் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமலாக்கத்தை இணைக்கும் நிபந்தனைகளை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும். புதுச்சேரியில் பெண்களுக்கு 50% அதிகாரம் வழங்கும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்துவதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் நாடு தழுவிய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் மே 7ஆம் தேதி புதுச்சேரியில் சிறப்பு கருத்தரங்கம் நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டாடிய புதுச்சேரி மண்ணிலேயே பிரெஞ்சு மொழி புறக்கணிக்கப்படுவது வேதனையானது என புதுச்சேரி பிரெஞ்சு பேராசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தால் பிரெஞ்சு மொழி புறக்கணிப்பது குறித்து புதுச்சேரி பிரெஞ்சு பேராசிரியர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் ஆரோன் ஆல்ஃபிரட் இமானுவேல், துணைத் தலைவர் புவனேஸ்வரி, செயலாளர் செல்வ கணபதி, பொருளாளர் விஜயலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய முனைவர் பன்னீர்செல்வம், இந்த முடிவால் இந்தியாவில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு ஆசிரியர்களும் வெளிநாடுகளில் உள்ள CBSE பள்ளிகளில் பணியாற்றும் 1000க்கும் மேற்பட்ட இந்திய பிரெஞ்சு ஆசிரியர்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
பிரெஞ்சுக்காரர்கள் கொண்டாடிய புதுச்சேரி மண்ணிலேயே பிரெஞ்சு மொழி புறக்கணிக்கப்படுவது வேதனையானது என்று தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் பள்ளி அளவிலேயே ஒரு சர்வதேச மொழியை கற்கும் வாய்ப்பை இழப்பார்கள் என்றும், பிரான்ஸ் நாட்டில் உயர்கல்வி பயிலும் வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச வேலை வாய்ப்புகள் கேள்விக்குறியாகும் என தெரிவித்த அவர், புதுச்சேரியின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் செயல்திறன் படிப்படியாக குறையும் என்றார். புதுச்சேரி தனது கிழக்கின் பிரெஞ்சு ரிவியரா என்ற புகழை இழந்துவிடக் கூடாது. உலகிற்கே முன்மாதிரியாக திகழும் நமது கலாச்சார உறவை தக்க வைக்க பள்ளி பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து நீட்டிக்க செய்ய வேண்டும் என சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.